welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 4 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Question number 5 பாருங்க. In the given figure the arms of two angles are parallel. ஸோ நமக்கு வந்து இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது கரெக்டாக. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸோட ஆர்ம் வந்து பேரலல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூஸ்வலாக ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். நமக்கு இங்கே தான் ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும் கரெக்டாக. இந்த இடத்துல ஆங்கிள் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே ஒரு ஆர்ம் இருக்கும், இங்கே ஒரு ஆர்ம் இருக்கும் கரெக்டாக. டூ ஆர்ம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த டூ ஆங்கிள்ஸோட ஆர்ம்ஸ் இருக்குல்ல. ஸோ இங்கே ஒரு ஆர்ம் இருக்கும். இப்போ இந்த ஆங்கிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு ஆர்ம் இருக்குது, இங்கே ஒரு ஆர்ம் இருக்குது கரெக்டாக. இங்கே ஒரு ஆர்ம் இருக்குது அண்ட் இங்கே ஒரு ஆர்ம் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு ஆர்ம் இருக்குது, இங்கே ஒரு ஆர்ம் இருக்குது. ஸோ இந்த டூ ஆங்கிள்ஸோட ஆர்ம்ஸ் வந்து பேரலல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்ம் எடுக்கிறப்ப இந்த ஆர்முக்கு பேரலல் ஆயிடுது. இந்த பேஸ் ஆர்ம் எடுக்கிறப்ப இந்த ஆர்ம் வந்து பேரலல் ஆயிடுது. ஸோ டூ ஆங்கிள்ஸோட ஆர்ம்ஸ் வந்து பேரலாக எப்படி ஆச்சுன்னு உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் கரெக்டாக. ஸோ நான் க்ரீன் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஆங்கிள் பி ஆங்கிள் வந்து க்ரீன் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இங்கே என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு? இ ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. இதை வந்து நான் வந்து ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டூ ஆங்கிள்ஸோட ஆர்ம்ஸ் வந்து பேரல் அப்படின்றது இந்த ஆர்மும் பேரல் ஆகுது. அதே மாதிரி இந்த ஆங்கிளோட இந்த ஆர்மும் பேரல் ஆகுது. ஸோ நமக்கு டூ ஆர்ம்ஸ் வந்து பேரல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எது வந்து பேரல் லைன், எது வந்து டிரான்ஸ்வர்சல் லைன் வந்து அவங்க செப்பரேட் பண்ணலை. ஸோ நம்ம வந்து எப்படினாலும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? இஃப் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி. ஸோ இந்த ஏபிசி இந்த ஆங்கிள் வந்து 70 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. நம்மளை வந்து தென் ஃபைண்ட் டிஜிசி அண்ட் டிஇஎஃப் சொல்லியிருக்காங்க. ஸோ டிஜிசி ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள், அதுக்கப்புறம் வந்து டிஇஎஃப் இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள். இந்த டூ ஆங்கிள்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ இந்த ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த லைன்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். எக்ஸ்டெண்ட் பண்ணாமையும் பண்ணலாம், பட் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஓகேவா. நான் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாமையும் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இந்த ஆங்கிள் வந்து என்ன ஆங்கிள்? ஜி ஆங்கிள் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இந்த லைனை வந்து பேரலல் லைன் கன்சிடர் பண்ண போகிறேன், இந்த லைனை வந்து டிரான்ஸ்வர்சல் லைன் கன்சிடர் பண்ண போகிறேன் ஓகேவா. அப்படின்னா இது வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன், இது வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன். ஸோ இந்த டிரான்ஸ்வர்சல் லைனுக்கு சேம் சைடு பாருங்கள். சேம் சைடு பேரலல் லைனுக்கு கீழே 70 டிகிரி, அதே மாதிரி இந்த பேரலல் லைனுக்கு கீழே 70 டிகிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த ஆங்கிளும் என்ன ஆங்கிள்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ இதுவும் 70 டிகிரி தான் இருக்கும். ஸோ இந்த டிகிரி நான் இந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டிகிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா. இதுக்கு வந்து நான் எப்படி கன்சிடர் பண்ணிக்க போகிறேன்னா, நம்ம வந்து இது பேரலல் லைன், இது டிரான்ஸ்வர்சல் லைன் சொல்லிட்டு தான் நம்ம நிறைய சம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ இது டிரான்ஸ்வர்சல் லைன். ஸோ டிரான்ஸ்வர்சல் லைனுக்கு சேம் சைடில் இந்த ஆங்கிள் இருக்குது, இந்த ஆங்கிளும் இருக்குது கரெக்டாக. அதே மாதிரி பேரலல் லைனுக்கு மேலே ஃபார்ம் ஆகிருக்கு, பேரலல் லைனுக்கு மேலே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டும் நமக்கு என்ன ஆங்கிள்ஸ் ஆயிரும்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆயிரும். ஸோ அப்போ இது 70 டிகிரினா இதுவும் நமக்கு எப்படி தான் இருக்கும்? 70 டிகிரி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியும் செய்யலாம், இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு கன்சிடர் பண்ணிட்டும் நீங்கள் செஞ்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டெப் பார்க்கலாம் எப்படி செய்யணும் அப்படின்னு. நமக்கு வந்து கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் டேட்டா ஏபி வந்து டிஇக்கு பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏபி வந்து டிஇக்கு பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிசி, இந்த பிசி இருக்குல்ல, இந்த பிசி வந்து இஎஃப்க்கு பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஎஃப்க்கு பேரலல் ஓகேவா. இப்போ வந்து நமக்கு ஏபிசியும் டிஜிசி ஓகேவா. ஏபிசி இஸ் ஈக்குவல் டு டிஜிசி.
ஏன்னா இது வந்து என்னது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அப்போ வந்து நமக்கு டிஜிசி எவ்வளோ கிடச்சிரும்? ஆங்கிள் டிஜிசி வந்து 70 டிகிரி. ஸோ அவங்க கேட்டிருக்கிற ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர். செகண்ட் என்ன ஆங்கிள் கேட்டிருக்காங்க? டிஇஎஃப் கேட்டிருக்காங்க. ஸோ டிஇஎஃப் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டிஜிசியும் டிஇஎஃப்பும் எப்படி இருக்குது? கரஸ்பாண்டிங் ஆங்கிளாக இருக்குது. கரெக்டாக? இது ரெண்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிளாக இருக்குது. அப்போ வந்து ஆங்கிள் டிஜிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிஇஎஃப். ஓகேவா? இதுவும் நமக்கு வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி தான். கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ தேர்ஃபோர் ஆங்கிள் டிஇஎஃப் என்னதான் வரும்? 70 டிகிரி தான் வரும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.